கல்யாண வைபவங்களுக்கு உதயம் வழங்கும் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன் செட். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு வந்து எவ்வளவு பெரிய போடணுமா ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியா? இது லிஸ்ட்ல இல்ல, இது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க பாருங்க 7வது பேஜ் போயிட்டு இருக்கு, பார்க்க கூடாது அதுக்கு. இதுக்குதான் லோன்லி ட்ரிப்லாம் போகணுங்கிறது. ஆயிஷா மாதிரி தனியா போயிட்டு நிறைய இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த ஹைலைட் ஆஃப் த வீடியோ. This is their love letter. என்றும் எங்கள் நெஞ்சில் என்னோட ராசிப்படி லவ்வே விளங்காது. என் லைஃப்ல காட் கொடுத்த ஒரு கிஃப்ட்னா எஸ், உங்க சிஸ்டர் எனக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களை விட ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீ அவகிட்ட ரொம்ப கடலை போடுற. நீ ஒரு சுவடின்றி யார் அந்த பர்சன் சொல்லுங்க, உங்க லவ் பத்தி சொல்லுங்க. சொல்றேன் அடுத்த பேப்பர் அது இப்ப ப்ராசசிங் நடக்குது. வெரி கியூட், வெரி ஸ்மார்ட், வெரி இன்னசென்ட் கேர்ள். ஓகேவா? அந்த பையன் என் பின்னாடி சுத்துறான். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எனக்கு என்னமோ இது இன்டர்வியூ மாதிரி தெரியல. பர்சனல் ரெண்டு பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கோபால் கேட்டு கூட சினிமாவோட வேலண்டைன் ஸ்பெஷல்ல என் கூட எஸ் த மோஸ்ட் ட்ராலிங் அண்ட் என்ன சொல்றது ஃபன்னி சேட்டை எல்லா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து அண்ட் கியூட்டஸ்ட் கப்பலா இருக்கிறது விஷ்ணு அண்ட் ஆயிஷா தான். எஸ், வணக்கம். வணக்கம். ரொம்ப பவ்யமா வணக்கம்லாம் சொல்றப்பவே ஆமா, இல்ல நான் யோசிச்சுட்டே இருக்கேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் இதுக்கு எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க? ஏன்னா எப்பவுமே இது வரைக்குமே வேலண்டைன்ஸ் டேல தனியா தான் சுத்திட்டு இருக்கோம். நீ வேணா எல்லா வேலண்டைன்ஸ் டேவுமே ஒவ்வொரு வேலண்டைனோட சுத்திருப்ப. பட் நான் வந்து அதை சோலோவா சுத்திட்டு இருக்கேன். உங்களை பத்தி சிங்கிள்னு பதிவு படுத்துறாரா? பாத்துக்கோ, நீ கேக்குறதுக்கு முன்னாடியே சேஃப்டி ஆயிருக்காரு. அவங்க நீ பாத்துக்கோ. நான் அது சொல்ல ஆதாம் ஏவல் காலத்துல இருந்து அமல் பேபின்னு வேஷத்தை போட்டு நடிச்சிட்டு இருந்துட்டு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு வந்து எவ்வளவு பெரிய சொல்லுங்க. இல்ல ஏதோ சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிறேன், விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிளே பாய் உங்களை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ பாத்து சொல்லுங்க. எங்க அம்மா வீடியோ பார்க்க மாட்டாங்க, பிரச்சனை பார்க்க மாட்டாங்களா? நான் வீட்டுக்கு சிடி போட்டு வீட்டுக்கு அனுப்புறேன். ஓகே, அண்ட் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். Thank you. அண்ட் சீரியல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. வாட் எவர் இட் இஸ், எங்க போனாலும் சத்யா அப்படின்னு அதை கேட்கறப்பவே அண்ட் வீட்டுல எல்லாரும் பர்டிகுலரா ஜீ தமிழ்ல பார்க்க வச்சிருக்க பெருமை உங்களை மாதிரி இருக்கிற சீரியல் ஹீரோயினுக்கு. ஆக்சுவலி இது பெருமை வந்து எங்களை மாதிரி இல்ல, இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்பவுமே பின்னாடி. இப்ப பாருங்க, இந்த இன்டர்வியூ வந்து நல்லா வரணும்னா இதுக்கு நீ ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கணும். உங்க கேமராமேன் வந்து நல்லா பிடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதனால எங்க டீம்ல வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒன்லைன் எடுத்துட்டு வராங்க. அதை நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அவ்வளவுதான். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நாங்க வந்து அட்லீஸ்ட் 100% கொடுக்க முடியாட்டியும் ஒரு 80% பெஸ்டா பண்றோம்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ரீச்சுக்கான ஒரு ரீச். சூப்பர், ரீச்சுக்கான ரீச். அண்ட் இந்த இடத்துல உங்க ரெண்டு பேரும் கிஃப்டோட வெல்கம் பண்ணுங்க, தப்பாயிடும் இல்லையா? எஸ், கம் ஆன், டேக் தட் ப்ராப்பர்ட்டி தான். பரவாயில்லையே, எப்பவுமே சும்மா தான் கூடுவேன் நினைச்சேன். இன்னைக்கு கிஃப்டோட கூப்பிடுறீங்களே. யார் ஸ்பான்சர்? ஸ்பான்சர் வந்து நான் தான். இட்ஸ் மை ஓன் ஸ்பான்சர். வாவ், ரெண்டு புக்கும் புக்கா? என்னடா இது கிஃப்ட்னு சொல்லி ஏதோ மாட்டி விட போறான். எஸ், थैंक यू. சோ உங்களுக்காக நாங்க வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு ஆறுதல் பரிசா? ஓகே. சோ அப்படியே என்ன பண்றீங்க, இது லாஸ்ட் வீக் வந்து ஆனந்த விகடன் புத்தகம், அந்த பேப்பரை எடுத்து அவங்க கரெக்டா ஒரு ஸ்டூடெண்டா மாறிட்டாங்க. நீங்களும் அதை தான் பண்ண போறீங்க. எதுக்கு, என்ன பண்றீங்க? நீ ஒரு gift தரும்போதே நினைச்சேன் ஏதோ என்ன எழுதணுமா? என்ன எழுதணும்? இது ப்ராப்பர்ட்டி. இவன் ஏதோ கேம் வைக்க போறான், அதுக்கு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கான். நான் ஃபிலிம்ஸ் போடணுமா? ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியா? இது லிஸ்ட்ல இல்ல, இது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டென்ட் நீயே கொடுக்கறியாடா? கொஞ்ச கேட்டேன். நேரம் சும்மா இருக்கியா? கேட்டிங்களா? எதுவுமே தேவையில்ல, நம்ம பசங்க அப்படி கண்டென்ட் கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட்ல இருந்து சரி, ஒருத்தரை பத்தி மட்டும் ரொம்ப இமேஜின் பண்ணியிருப்பீங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி அன்பான வரியில எழுதலாம். அதாவது ஃப்ரம் டூ எல்லாம் விட்டுட்டு அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த அன்பான வார்த்தையை யாருன்னு மென்ஷன் பண்ண வேணாம், அவங்கள பத்தி அன்பா எழுதணும், அவ்வளவுதான்.
ஸோ ரைட்டிங் எனிபடி, இட் கேன் பி எனிபடி. உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒருத்தங்களை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்வீட் வேர்ட்ஸ் யோசிக்கலாம். ஏன்னா இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா கூட இருக்கறனால இல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அது லவ் கேன் எனிபடி. அது புரியுது. இது பெரிய ப்ராசஸ் கொடுத்துட்டு எழுதணும். கம் ஆன், டைம், டேக் யுவர் டைம். 3 to 1 ஆக்ஷன். உங்களுக்கான டைம் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். என்னமா ஃபர்ஸ்ட் அத மறச்சவே எழுதுற. கம் ஆன், எழுதுங்க. இல்ல உண்மையாவே இது சோல்ஃபுல்லான இருக்கணும். இது கேமராக்காக லவ் வித் லவ் ஆல் அப்படிலாம் இருக்கவே கூடாது. இட் ஷுட் பி a person. அந்த பர்சனை ஃபீல் பண்ணி எழுதணும். ஆஃப்டர் ஸ்கூல் காலேஜுக்கு அப்புறம் இப்பதான் பேனாவெல்லாம் கையில தூறீங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். ஆமா. என்ன மாமா பிள்ளையா சொல்லி எல்லாம் போட்டிருக்கீங்க? லெட்டர் எழுதுறதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டிருக்காங்க. இல்ல அம்பி தெரியும்ல, பாஜெல்லாம் போடுவான் ஸ்கேல் எல்லாம் வச்சு. மானே பொன்மானே தெனே கவிதை கூட இதுல இருக்கலாம். இங்க இருக்கு பிள்ளையா சொல்லி எழுதி இருக்காதே, பிட் அடிச்சு எழுதுறதெல்லாம் ரொம்ப கொடுமை. இல்ல பிள்ளையா சொல்லி எப்படி போடுறாங்க அப்படின்பா. அதெல்லாம் வேணாம். இது உண்மையாவே அந்த பர்சனை டிஃபைன் பண்ற மாதிரி அவங்களுக்கு டெடிகேட் பண்றதா இருக்க போகுது. திரும்பிக்கலாம். ஆமா, நீ கூட இந்த பக்கம் திரும்பிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் எழுதலாம். சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ல நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ ஹீரோயின் லெட்டர் எழுதுறதை நீங்க பார்க்க போறீங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்க போறதுங்கிறத நான் படிச்சு காட்ட போறேன். யாருக்கு வேணா, இட் கேன் பி எனிபடி. பட் அவங்க லைஃப்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட், அவங்களுக்கு அந்த லவ் எப்பவுமே இருக்கும். ஓகே, என்னங்க எக்ஸாம் பேப்பர்ல பிட்டு கேட்குற மாதிரி ஒன்று இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாமான்ற மாதிரியே இருக்கு. அடிஷனல் பேப்பர் கேட்பாங்க, அடிஷனல் சீட்டு கொடுங்க. யாரும் அந்த பர்சன் மென்ஷன் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அடிச்சிடணும், அதை அடிச்சு எழுதியிருந்தாலும் அடிச்சிடலாம். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லாஸ்ட் 10 நிமிஷம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதெல்லாம் எக்ஸாமுக்கு. அந்த சம்பந்தப்பட்டதான் எழுதியிருக்கோம். இது என்ன எழுதுறது வேற இல்ல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இது ஓவர் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பலாம் இல்ல, ரத்ன சுகுமார் ஸ்டைல்ல கொடுங்க. இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கா? இல்ல, இன்னும் எலாபரேட்டா வேணும். அப்படின்னு தான் சொல்ல முடியும். டன், சூப்பர், பெர்ஃபெக்ட். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான் போல. ஐயோ, பென் வேணுமா? சரி, அவர் எழுதிட்டு இருக்கட்டும், நம்ம வரைக்கும் கான்வர்சேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சரி. இது யார பத்தி எழுத கூடாதுல? யார பத்தி எழுதவேனா? எழுதியாச்சு இல்ல? சும்மா ஆன பத்தி நான் எக்ஸ்பிளைன் சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, டன். ரெண்டு பேரும் இப்படி கையை ஃபர்ஸ்ட் காட்டிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது மக்களுக்கு படிச்சு காட்டு, நீங்க படிக்கிறதுக்கு இல்ல. இதெல்லாம் சீட்டிங். ஹலோ, ஐ அம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர், யூ நோ. ஓகே ஓகே, சொல்லுங்க. மாமா எல்லாம் மறைச்சிட்டலாம் அப்படி, நான் அப்புறம் மறுபடியும் வாங்கி ரீகரெக்ஷன் பண்ணுவேன். சரி சொல்லு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டு பேருமே எடுத்து காமிச்சிருங்க ஓபன் ஸ்டேட்மென்ட்டா. எஸ், திஸ் இஸ் தேர் லவ் லெட்டர். லவ் லெட்டர்லாம் இல்ல, அது படிக்கும்போது தெரியும். சோ அந்த லவ் லெட்டர் என்ன இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆயிஷா, you have to write, you have to read. Step 14, I can't able to forget in my life, rest of my life, because I missed you on this day. I can't even take it my life. If I have wish, I would want to go back to Feb 14, 2019, because you left us on this day, and I think I can get back to you. I think I can save you on that day. அது வந்து இதுவா இருக்கு. என்றும் எங்கள் நெஞ்சில் இருக்கும். love you. இது யார பத்தி எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியும். யாரு? நான் ரிவீல் பண்ணவா? நான் தானே சொல்றேன். Yeah, you can reveal. இது இவனோட சித்தப்பா பத்தி எழுதிருக்கான். சித்தப்பா லாஸ்ட் இயர் இந்த February 14th இறந்துட்டாரு. அட்டாக்ல இறந்துட்டாரு. இவனோட லைஃப்லயே ஒரு முக்கியமான ஸ்பெஷலான பர்சன்னா அவர்தான். என்ன சொல்றது, சோ நீயே பேச அவரை பத்தி. நான் என்ன சொல்றேன், அது கரெக்டான விஷயம். அது சோல்ஃபுல்லா இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இல்ல, அதுதான் லைக் என்னன்னா, இந்த சத்யா ஷூட்டிங் போயிட்டு பிகினிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக Feb 14 வந்து பார்த்தீங்கன்னா
அந்த டே வந்து என்னோட சிஸ்டரோட பர்த்டே. ஓகே. ஸோ அன்னைக்கு நான் ஷூட் முடிச்சுட்டு வரேன் லேட்டு நைட்டு. அப்படி வரும்போது என்னாச்சா கரெக்டாக அதே மாதிரி தான் போட்டு கரெக்டாக மிட் நைட்டில் வந்து அவருக்கு நான் டே நைட் ஷூட் பண்ணனால, மார்னிங்லாம் ஷூட் பண்ணனால நான் போய் அசந்து தூங்கிட்டேன். ஓகே. அவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. என்னால் அதை அட்டன் பண்ணல. ஆனால் ஐம் நாட் ஸ்லீப்பிங் ஆக்சுவலி. நான் சும்மா படுத்தேன். போகும் தெரியுமா, லைக் டக்குன்னு ஒரு நேப் எடுப்போம்ல, அது மாதிரி நேப் எடுத்தேன். ஐ காட் லைக் 3-4 மிஸ் கால்ஸ் இருந்துச்சு. நான் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள அவர் ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் அடிச்சாங்க. அவர் பிகாஸ் இஸ் அன்மேரிட், ஸோ இஸ் ஸ்டேயிங் அலோன். ஸோ அப்படி உடனே அடிச்சாரு. எப்படி சொல்றேன், லைக் அவர் அடிச்சுட்டு இந்த மாதிரி உங்க சித்தப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னன்னு போட அப்படின்னு அவரும் கிளம்பி வந்துருக்காரு. என்ன போக சொல்றேன், நான் போறேன். அதுக்குள்ள வந்து கொலாப்ஸ். ஸோ இது பாசிட்டிவ். பட் எனக்கு என்னன்னா அந்த மூமெண்ட்ல வந்து ஒரு வேளை நான் அந்த கால் எடுத்திருந்தா ஐ வுட் ஹவ் சேவ்ட் ஹிம் ஆர் சம்திங். எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் இது எல்லாமே இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ அதுதான் அந்த சத்யா வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து என்றைக்குமே மறக்கவே முடியாது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு ரீசன். பிகாஸ் ஒரு எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் he is the person who like he wants me to be come up in my life. எப்படி சொல்லுது, ஒரு கேரியர் ஓரியன்டாக பண்ணும்போது அவர் திட்டவும் செய்வார். அட் சேம் டைம் வந்து வெளியில் பெருமையாக பேசுவார். லைக் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், அது பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல், ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் இஸ் லைக். ஸோ அது வந்து கரெக்டாக அன்னைக்கு அவர் நடந்தும்போது எனக்கு அது ஃபீல் ஆகும். Feb 14th எல்லாமே செலிப்ரேட் பண்ணும்போது இன்னைக்கு அந்த நாள் நம்ம அந்த ஒரு கால் அது எனக்கு எப்பவுமே அது ஹிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2020 Feb 14 என்னவா இருக்க போகுது? லைக் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறது பத்தி. இவ்ளோ பெரிய இன்சிடென்ட் தாண்டியும் இவன் அடுத்த இதுல வந்து ஷூட் பண்ணா டெய்லி எப்படி பண்ணுவானோ அப்படியே தான் பண்ணுவான். டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ஆனா அந்த ஆக்ஷன் சொல்லி கட் சொல்ற அந்த நடுவுல அந்த கேப்ல அந்த ரியல் ஆக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப நான் வந்து பாராட்டினேன். அந்த அவ்வளவு பெரிய இது இருந்துட்டும் அது ஒரு ஃபன் சீன் வேற. அதுல ஒரு போரல் கூட அதுல வரல, சீனுக்கு ஒரு போரல் கூட வரல. ஆனா கட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த செகண்டுக்கு அப்புறம் அந்த எல்லா ஃபீலும் அவனோட ஃபேஸ்ல இருக்கும். ஆனா ஆக்ஷன் சொன்ன உடனே அது போயிடும். ப்ரொஃபஷனல் ஆக்டர் ஃபர்ஸ்ட் 2-3 எல்லாம் திணறிட்டேன் காலையில. முடியல பேச மாட்டோம். நாங்க ஆக்சுவலி அப்ப பேச மாட்டோம். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்புறமா நான் பார்க்கும்போது நான் கம்பேர் பண்ணேன். ஓகே எப்படி பண்ணிருக்கா, இந்த இதை வச்சு எப்படி பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது நான் ரொம்ப இதுவாயிட்டேன். சரி, நான் February 14 ஒரு செம்ம ஜாலியா, ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணப்பெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணியாச்சு. அப்படி ஒரு ஃபன் இன்டர்வியூ இருந்தது. இப்படிதான் ஆரம்பிச்சானா இவ்வளவு இமோஷனலா இருந்தது. எனக்கு இப்போ பெருசா இந்த Feb 14 எனக்கு இது வரைக்குமே லைஃப்ல பெருசாலாம் நான் என்ஜாய் பண்ணதில்ல. இந்த மாதிரி லவ்வர்ஸ் அந்த மாதிரி சுத்திட்டு அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. நம்மளுக்கு இந்த வரைக்கும் என்னோட ராசிப்படி லவ்வே விளங்காது. இந்த மாதிரி தான். நம்பிட்டீங்களா? புரிஞ்சுதா? அதுதான் உண்மை மக்களே. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் டைம் டு ரீட் ஆயிஷாஸ் லவ் லெட்டர். என் லைஃப்ல காட் கொடுத்த ஒரு கிஃப்ட்னா அது நீதான். ஓகே, நீதான் மை பேபி. யூ ஆர் சோ ஸ்பெஷல் ஃபார் மீ. நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சீக்ரெட் டைரி. என் லைஃப்ல உன்னை மிஸ் பண்ண few years இருந்துச்சு. அது என்னோட லைஃப்ல worst part. ஓகே, அந்த worst time அப்படி வச்சுக்கோங்களேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் இனிமே என் லைஃப்ல விட்டு போக மாட்டேன். யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் சப்போர்ட். ஓகே, அப்புறம் கிரைம் பார்ட்னர். ஐ லவ் யூ so much. ஓகே, சூப்பர். அடிஷனலா இல்ல. சோ இந்த பர்சன் யாருங்கறத விஷ்ணு இப்போ வந்து ரிவீல் பண்ணுவாரு. ஓகே, அது அவங்க சிஸ்டர். நான் சொல்லி அவங்க சிஸ்டர். சோ அப்படி பிகாஸ் நம்ம இவ்வளவு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிருக்கோம். சோ தெரியும் அவங்களோட சீக்ரெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்க சிஸ்டர் தான், நாசின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அவங்க இங்கே பட் எனக்கு தெரியல. அதான் எனக்கு இது மாதிரி தான் எதாவது எழுதுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய லவ்லாம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. எனக்கு எப்பவுமே நீங்க சொல்ற சரி, நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஒருத்தருக்கு எழுதணும்னா அது எனக்கு எப்பவுமே வந்து என்னோட சிஸ்டர் தான். ஆஃப்டர் மேரேஜ் ஆனாலும் எப்பவுமே எனக்கு என்னோட ஸ்பெஷல் இது என்னோட லைஃப்லன்னா என்னோட சிஸ்டர்.
எஸ் உங்க சிஸ்டர் எனக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களை விட தெரிஞ்சது Actually பாத்தீங்கன்னா, இந்த வந்து மாதிரி- நீ அவகிட்ட ரொம்ப கடலை போடுற நீ பாத்து வைக்கிறோம் நான் இதுக்கப்புறம் பேசிக்கிறேன் நான். ஹலோ ரெண்டு பேருமே நல்லா பேசுவோம் அப்படியா? ஒருத்தர் பேசினாதான் தப்பு ஏய். ஸோ இந்த மாதிரி லெட்டர் எழுதுற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். கண்டிப்பா அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது என்ன பிகாஸ் அது ஒரு டிராவல் இல்ல, லைக் 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்தாதான் அது வந்து இப்படி வரும். அப்படின்னு இல்ல ஆக்சுவலி வந்து அப்படி சொல்ல முடியாது. இந்த நீங்க கொடுத்த செக்மெண்ட்ல அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்க லைஃப்ல எல்லாத்தையும் விட பெஸ்ட் யாருன்னு கேட்டாங்க. அதனால இவன் வந்து இவனோட சித்தப்பா எழுதுன நான் என்னோட சிஸ்டர் எழுதுனேன். நீங்க வந்து உங்களோட இதுல இருந்து லவ் மட்டும் தான் எழுதணும்னா அப்போ ஒரு பர்சன் கண்டிப்பா வந்திருக்கும். 2 பேருக்கும் ஒரு பர்சன் வந்திருக்கும். யார் அந்த பர்சன் சொல்லுங்க உங்க லவ் பத்தி சொல்லுங்க. சொல்றேன் அடுத்த பேப்பர் இப்ப ப்ராசஸிங்ல இருக்கு. அப்ப சரி சொல்லுங்க உங்க ப்ராசஸிங்ல இருக்கா சரி, நம்ம கேப்போம். கம் ஆன் சரி கம் ஆன் நேம் தி குட் லவ் எனக்கு வந்து என்னோட காலேஜ் டைம்ல ஒரு இது இருந்துச்சு ரிலேஷன்ஷிப். அது வந்து பெருசாலாம் போகல, கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு. ஓகே நான் வந்து என்னோட ஊர்ல தான் காலேஜ். எவ்வளவு டைம் அது? இன்னும் எனக்கு என்னமோ இது இன்டர்வியூ மாதிரி தெரியல, பர்சனல் ரெண்டு பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சோ சரி இப்ப செல்வா கேக்கட்டும். காலேஜ் லவ் கேளுங்க கேளுங்க நல்ல கேளுங்க. யாருக்கு மெமரபிள் எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான். ரொம்ப எப்படின்னா மொத்த காலேஜ் கேர்ள்ஸும் பின்னாடி சுத்துற ஒரு பையன். ஓகே கியூட், வெரி கியூட், வெரி ஸ்மார்ட், வெரி இன்னசென்ட் கை. ஓகேவா? அந்த பையன் என் பின்னாடி சுத்துறான். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். உனக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா 35 36 இயர்ஸ் ஆகும் மார்க்கெட்டிங்ல இருக்கும். இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, எப்படி இருக்கும்? எனக்கு என்னமோ இது பர்சனல் காண்டெல்லாம் வெளிய வர மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஆகல இல்ல? நான் உன்கிட்ட வரப்போல சொன்னேன், நீ என்ன செஞ்சா நான் உன்னை செய்வேன். நான் செய்யவே இல்லையே. So it's time to விஷ்ணு, come on விஷ்ணு. சரி ஓகே அந்த லவ் இன்னும் முடியலையா? சொல்லிட்டாங்க, ரிவீல் பண்ணிட்டாங்க. அத சரி, அவங்க நான் உனக்கு போகும்போது சொல்லி கொடுக்கிறேன். நீ போனோட சொல்லு. நேம் தி லவ், come on ரெடி. ஏன் லவ் எல்லாமே முக்கியமான லவ். அந்த லவ் சொல்றா டேய் உன்னோட மாஸ்க் இல்ல ஹானஸ்ட் ஆன்சர் தான் வேணும். இப்போ ஹானஸ்டா பேசிட்டாங்க. இந்த இடத்துல சீரியஸாவே ஹானஸ்ட் ஆன்சர். அது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு வீட்ல பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியல. ஐம் சோ சாரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு. எப்போ? அப்புறம் தான் தெரிஞ்சது கமலி பூச்சின்னு. கமலி பூச்சி தான் பட்டர்ஃப்ளை அப்புறம் மாறும். அது அப்படியே கமலி பூச்சி இருக்கும்போது செத்து போயிடுச்சு. நான் பட்டர்ஃப்ளை நினைச்சேன். அப்படி நம்ம லவ் அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு அந்த ஸ்கூல் டு காலேஜ் டைம்ல ஒரு லவ். அப்பெல்லாம் கணாக்குளங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாச்சுல்ல? இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறேன். அதாவது லைக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் விஸ்காம். கணக்கானங்கள் வந்து ஜாபுக்கு அப்புறம் தான் இல்ல அந்த மாதிரி அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு 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 பட்டிங் லவ். சும்மா ஒரு நல்ல ஒரு பப்பி லவ் அந்த மாதிரி தான். நம்ம லவ்னா என்ன தெரியும்ல, அப்படியே போயிட்டு எட்டி பாக்குறது என்ன, அந்த வரும்போது 4:30 மணிக்கு அங்கிருந்து வருவாங்களா அங்க போய் நிக்கிறது. ஓகே 96 ராம் ஜானு. ஆமா ஓ நம்ம அந்த மாதிரி 80s லவ்ல அப்படிதான் இருக்கும். சரி ஓகே ஒத்துக்கிறேன். ஓகே 80s 90s வெச்சுக்கோங்க. ஓகே இந்த இடத்துல கிளியர் பண்ணிடலாம். குட் லவ் நேம் தி குட் லவ் பண்ணிட்டீங்க. சோ ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற லவ் ரெண்டு பேருமே சொல்லணும். எஸ் வாட் இட் இஸ். நேம் தி ஆன் ப்ராசசிங் லவ். யா ஆன் ப்ராசசிங் லவ்ல ஆன் ப்ராசசிங் லவ் நீ நடிச்சதனால இந்த ரொம்ப பிளஸ் பண்றாங்க. பிளஸ்லாம் பண்ணலையே. ஆன் ப்ராசஸ் லவ்லாம் இல்ல. யா லைக் ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்கும். மேபி நெக்ஸ்ட் 14 வந்து நான் சொல்றேன் பாப்போம் என்ன சொல்றீங்க. அதாவது ஏதாவது நடந்துச்சுன்னா பாசிட்டிவா போச்சுன்னா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லைக் லவ் வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி இந்த சிங்கிள் மோட்டர் சிங்கிள்ல இருந்து கமிட்டட் ஆகுமா அப்படி பாப்போம். கிரேட் நடக்கும். ஐசா காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பிட்டே இருக்கட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ரெண்டு பேரும் ஆன்சர் ஒரே ஆன்சர் எடுத்துக்கிறேன். இது காப்பி பண்றேன் பா, ஒத்துக்க மாட்டேன். சரிப்பா இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். அந்த காலேஜ்ல சுத்தி இருந்த ஒரு பையன், அப்ப நீங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்டா தானே இருந்தீங்க. ஆமா ஓகே இப்போ நீங்க வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. இப்போ அந்த பையன் உங்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிருக்கானா? ஏன்னா காலேஜே சுத்தின ஒரு பையன் இப்ப நான் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரை ஆச்சு பண்ணிருக்கானா? எப்படி? அப்போ பிடிச்சதுதான் இல்ல அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் இருக்காது. சரி திடீர்னு இப்போ ஒரு வீடியோ சிங்கப்பூர்ல இருந்து த்ரிஷா வர மாதிரி அவர் சிங்கப்பூர்ல கல்யாணம் பண்ணிட்டு கை வச்சு அந்த மாதிரி ஃபீலா? அங்கே நீங்க வச்ச மாதிரியா? சரி ஓகே அத வச்சுக்கோங்க. சரி பட் ஓகே அந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. வாட் வில் பீ யுவர் ரியாக்ஷன்? ஆமா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? காலேஜ்ல இருக்கும்போது ஓகே சொல்லிட்டாரா உங்களுக்கு? ஓகே உங்க பின்னாடி சுத்தினாரு. ஓகே ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டீங்களா இல்லையா?
வேற ஏதாவது டீடைல் வேணுமா? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன பைக் வச்சிருந்தாரு? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்மள்ட்ட சொன்னதும் கிடையாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு நீயே மாட்டிக்கிட்டு இருக்க. நீ வந்து ஊருக்கு தான் நீங்க டாபிக் தான். சரி, நீயே மாட்டிக்க. இது எடிட் கண்டென்ட் நீ நினைக்கிறேன். சொல்ற. இது edit content சத்தியமா நினைக்கிறேன். இதான் ப்ரோமோல வரும். So thanks for the answers, we got it. Okay, clear. இந்த இடத்துல வந்து இதுதானே உன்னை மச்சான் Bro, கூப்பிடுறேன். clear-ஆ? இரு, என்ன clear? நான் கேள்வி தானேப்பா கேட்டேன். okay, thanks for the answers. Advance சரி, wishes. அதை விடு. உன் கதை என்ன? இப்ப எங்க வீட்ல பாக்குறாங்க, ஓகே. சரி. உங்க வீட்ல தானே பாப்பாங்க. ஜீ தமிழ்ல சத்யா சீரியல் அது எவ்வளவு ஃபேம் கொடுத்துச்சு அண்ட் அந்த ஃபேம் இப்போ ஆல்மோஸ்ட் இயர் கிராஸ்ட். இந்த வருஷம் எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் 2019ல இருந்து 20 இந்த 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 ஒரு சேஞ்ச் ஆடியன்ஸ் பாக்குற கொடுக்குற வைப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்து ப்ரோ இப்படி இருக்கு. ஃப்ளைட் சூப்பர்ல, அதனால தான் சோலோ ட்ரிப். எதிர்பார்க்கவே இல்லை, அதனால தான் சோலோ ட்ரிப். இது என்ன சொல்றது, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, ஏன்னா 10 o'clock ஸ்லாட் ஓகேவா, பின்ன பண்றோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு இது ஸ்டாரி எடுத்துட்டு வரோம். அப்போ அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்ப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு பர்சனலா என்ன இது இருந்துச்சுன்னா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க. ஸோ வந்து நான் ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு வந்து ஆம்பளை கெட்ட போடும்போது எப்படி கலாய்ப்பாங்க, வேற மாதிரி கலாய்ப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அப்போ ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, எதிலுமே நான் என்னோட இது வந்து தப்பா இதா இருக்கக்கூடாது, போர்ட்ரேட் ஆயிடக்கூடாது, எங்கேயுமே நான் வந்து அந்த ட்ரால்ஸ்ல வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். டெலிகாஸ்ட் ஆகி அந்த ரெஸ்பான்ஸ் பாக்குற வரைக்குமே எனக்கு அந்த டென்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா டெலிகாஸ்ட் ஆகிதான உடனே வந்து எல்லாரும் ஏத்துக்கினப்போ வந்து அப்பதான் எனக்கு தெரியுது எல்லா கேர்ள்ஸுக்குள்ளேயும் ஒரு சத்தியா இருக்கு, எல்லா கேர்ள்ஸுக்கும் இந்த மாதிரி இருக்க பிடிக்குது, எல்லாருமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் அவங்க ஏத்துக்கானாங்களே. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, கேர்ள்ஸ் இப்படிதான் இருக்கணும், பாய்ஸ் இப்படிதான் இருக்கணும், கேர்ள் இப்படி பண்ணா ஏன் இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதோட ஒரு ஆப்போசிட் இது கிடைச்சது எனக்கு இதுல இறங்கி அந்த இது பார்த்தப்போதான். கல்யாண உற்சவத்தை அலங்கரிக்கும் பாரம்பரிய உடைகளுக்கு உதயம் வழங்கும் ஆண்களுக்கான கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன் செட்.